எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அருமையான நாளுங்க. தைப்பூச திருநாள். இன்றைக்கி காலையிலே நாங்கள் போய் முருகன் கோயிலில் காவடி எல்லாம் பார்த்துட்டு இன்னொரு கோயிலில் கும்பாபிஷேகம் பார்த்தோம். அதை தான் உங்களுக்காகவும் காமிச்சிருக்கேன். இந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு சாம்பார் காயெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சமையல்லாம் மதியானம் லஞ்சுக்கு இன்றைக்கி ஜஸ்ட்டு சிம்பிளாக வித் சாம்பார் வச்சுட்டு அவரைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கடலைப்பருப்பு போட்டு வடை செஞ்சிட்டோம். இந்த வித்து சாம்பார் ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோன்னு வைங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். அவரைக்காய் ஃப்ரை நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். இதுவும் நம்ம சாம்பாரும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்றைக்கி தைப்பூசன்றதுனால ஒரு கோவிலுக்கு போய் கூட்டமாக சாமி கும்பிட்டுட்டு அந்த பாசிட்டிவ் வைப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கும். இல்லை யாரெல்லாம் வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் அமைதியாக சாமிக்கிட்ட விளக்கேற்றி கும்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சூப்பராக கடலைப்பருப்பு வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃப்ளவர் ஷோ கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம பாண்டிச்சேரியில் ஃப்ளவர் ஷோ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ரோசஸ்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவ்வளோ வெரைட்டி ஃப்ளவர்ஸ். ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கிற அளவுக்கு இங்கேயும் ரொம்ப குவாலிட்டியான ஃப்ளவர் ஷோ இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஊரில் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல், இன்னையோட ஃபைனல் டே, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அருமையான ஃப்ளவர் ஷோ. கண்டிப்பாக நம்ம ஊரில் இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஊட்டி கொடைக்கானல் தான் போய் பார்க்கணுன்னு இல்லைங்க, நம்ம ஊரில் கூட